ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான டெசர்ட்டை இஃப்தாருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 20 ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓரியோ பிஸ்கெட் பதிலாக வேறு எந்த சாக்லேட் பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். டெசர்ட் பவுல்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் லேயராக ஓரியோ க்ரம்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக லேயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு ஒரு பவுலில் 250 ml விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. க்ரீமில் பாதி ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கோங்க. பைப்பிங் பேக்கில் செய்கிறதுக்கு பதிலாக நார்மல் ஸ்பூனில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலும் போதும். இதை செகண்ட் லேயராக சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தேர்ட் லேயராக 2 டேபிள் ஸ்பூன் ஓரியோ க்ரம்ஸ் சேர்த்துடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய க்ரீமில் ஒரு 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் சாக்லேட் கூட சேர்க்கலாம். இதை நம்ம அடுத்த ஓரியோ க்ரம்ஸுக்கு மேலே சேர்த்துடலாம். இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அடுத்த ஃபைனல் லேயராக நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு 60 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம லேயர்லாம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் ஈஸி அண்ட் எம்மியான கிட்ஸ் ஸ்பெஷல் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.